அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளி ஊற வச்சுக்கோங்க, ஒரு லெமன் சைஸ் அளவு. மீடியம் சைஸில் பல்லாரி வெங்காயம் 2, 10 சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கனிஞ்ச தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் கொஞ்சம் நார்மலாக உள்ளதில். அப்புறம் மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சாம்பார் பொடி இந்த டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனால், பெரிய டேபிள் ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் இதில் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்க வேணாம். சாம்பார் பொடி போடுறதுனால கம்மியாக போட்டால் போதும் ஜீரகத்தூள். அப்புறம் மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம், வெள்ளை உளுந்து, அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதில் தாளிக்கும் போது காட்டுறேன். அப்புறம் கடுகு, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் வெந்தயம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லா மசாலா இவ்வளோ தான். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயை நம்ம வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நம்ம தாளிக்க வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதில் போட்டுருங்க. கடுகு, வெந்தயம், வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் ஜீரகம் அதெல்லாம் போட்டுக்கணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் பூண்டு போட்டுக்க வேண்டியதான். பூண்டு நல்லா வதங்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த 20 பல் பூண்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ போட்டு வதக்கலாம் நல்லா. அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப குறைச்சி வச்சுட்டா ஹீட் ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கணும் பூண்டு. அதுக்கப்புறம் ஒரு பட்டை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். நல்லா வதங்கணும் வெங்காயம். அப்படியே நம்ம வதங்காமல் செஞ்சிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்காது நமக்கு. அதிலே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டால் இன்னும் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். ரொம்ப கம்மியான சிம்மில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிட்டோம். தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக சேர்த்துக்கிறோம், அரிஞ்சு வச்சுருந்ததை. அதையும் நல்லா போட்டு அது நல்லா மசிஞ்சு அழகாக வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். பூண்டு குழம்பு செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சின்ன வெங்காயம்னா போட்டுக்கிறதுனால இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன மசாலா போடுறோன்னா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சாம்பார் பொடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு சின்ன டீஸ்பூனால் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், ஜீரகத்தூள்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும். இப்போ மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும் நல்லா. அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சது இருக்குல்ல அதை நம்ம ஊற்றிக்கிறோம். ஆல்ரெடி ஒரு கப்பில் நான் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கப் அளவு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க கரைச்சி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கழுவி அதிலே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் தேவையான அளவு கம்மியாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி அளவு கம்மியாக ஊற்றுங்க.
தேங்காய்னா போடணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் போட்டால் டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா கிடைக்காது. நம்ம தேங்காய் போடாமல் செய்யும் போது தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆனை கொதிக்கிற இந்த சமயத்தில் நல்லா செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் பூண்டில் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக சொல்லணுன்னா அப்புறம் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்குன்னா பூண்டு குழம்பு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இடையில நம்ம வந்து கிளறி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடணும். இந்த பூண்டு குழம்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கால்வாசி பேருக்கு அதிகமாக சளி பிடிக்கும். இருக்குன்னா கூட இது வந்து செஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி இருமல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு குழம்பு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பூண்டு குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.